வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நார்மை குழுமத்தில் இணைந்திருக்கும் திருபான்மை என்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இறையர்களும் குருவர்களும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. என்று அமைதியான ஒரு அழகாக சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த நகுலேஷ் ஐயா அவர்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். நகுலேஷ் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருள்நிதி ரஜினி சுகந்தன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். ரஜினி சுகந்தன் அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நேர்மையான நீதிமுறை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற டாபிக் இதுதான். நேர்மைனா என்னங்க? உண்மையாய் நேர்மையாய் தெய்வத்தை மதித்து வாழுகின்ற ஒழுக்க பழக்க அறிவுதாங்க. மனிதன் நேர்மைக்கு கிடைத்த பல விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஆசையை பின்னே வைத்து தர்மத்தை முன்னே வைக்கிற அறிவு தாங்க. நேர்மைக்கு என்றும் அழிவென்பதே இல்லைங்க. பொதுவாக நீதி என்பது எல்லா மனிதருக்குமே சமமானதுதான் என்று சட்டம் சொல்லுது. ஆனா இங்கு ஏழைகளுக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதி இல்லையா? இந்த நீதி தாங்க பெரும்பாலான நாட்டிலே நடந்து கொண்டுட்டு இருக்கு. ஆனா இதற்கும் அப்பாற்பட்ட நீதி இருக்கு. அதைத்தான் என்ன நீங்க பார்க்க போறோம். மாணவம் நம்ம மகரிஷி ஐயா நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முறை நான் வழியில ரோட்ல நடந்து சென்று கொண்டுட்டு இருக்கப்போ அப்ப இது பார்த்த காட்சிங்க. ஒரு அம்மா ரோட்டோரமா பிளாஸ்டிக் கடை சாமான்கள் எல்லாம் போட்டு வச்சு ஒரு கடை போட்டிருக்காங்கங்க. அப்ப அந்த வழிய வந்த ஒரு போலீஸ் அவர் என்ன செய்யறாரு, அந்த அம்மாவை அரட்டுறாரு, மிரட்டுறாரு. இங்க எல்லாம் வண்டி எல்லாம் போற வழி, இந்த இடத்துல எல்லாம் கடையெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் தப்பு, உடனே கடையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன் கணவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அந்த அம்மாவும் என்ன செய்யறாங்க, பயந்து போய் அவர் வீட்டுக்கு போயிருக்காங்கங்க. நாங்க வயிற்று பழப்புக்காக தான் இந்த கடையை போட்டிருக்கோம் ஐயா கொஞ்சம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்ப அந்த அம்மா அந்த அம்மாவை அந்த போலீஸ் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க அந்த அம்மாவின் வறுமையை பயன்படுத்தி கொண்டு சரி சரி பரவாயில்ல, நீ கடையை போட்டுக்கோ, இதுல இருந்து சில பிளாஸ்டிக் சாமான்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்களேன், அந்த அம்மாவிடம் லஞ்சமா பொருளை வாங்கியதுமே அந்த கடை போட அனுமதி கிடைச்சிடுதான். இது எப்படி இருக்குது பாருங்களேன். இன்னும் ஒரு நிகழ்வுங்க. நாங்க இங்க டெல்லியில பிரகதி மைனா ட்ரேட் ஃபேர் போயிருந்தப்போ அப்போ அங்க அனைத்து மாநிலங்களோட கடை பொருட்காட்சி மாதிரி வச்சுங்களேன் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அங்க எல்லா காவல்துறையினரும் பார்க்கணும், மக்களுக்கு ரொம்ப கூட்டமா இருப்பாங்க. கூட்ட நெரிசல்கள் எல்லாம் சரி செய்து வரிசையா பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் வேலையில இருக்காங்க. ஆனா நாங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தப்போ, சுத்தி வந்து நின்றுட்டு இருந்தப்போ அங்க ஒரு போலீஸ் மட்டும் என்ன செய்யறாரு, அந்த ஒரு கடையில ட்ரை ஃப்ரூட் கடைங்க அது, அந்த கடையில போய் நின்னுட்டு ஒரு பிச்சைக்காரர் கேட்பது போல முந்திரி பருப்பு கொடு, பதாம கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறாருங்க. அந்த கடைக்காரர் என்ன செய்யறாரு, மூஞ்சிய சுழிச்சுக்கிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த போலீஸ் அதை வாங்கி நல்லா சாப்பிடுறாங்க. எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன, தான் எந்த பதவியில இருக்கிறோம், அதற்கு என்ன மரியாதை இருக்குது, அதை கூட கொஞ்சம் கூட அவங்க உணராம எத்தனை பேர் அவங்கள சுத்தி இருந்து பாக்குறாங்க இந்த மாதிரி செயல்கள் எல்லாம்.
செய்யறப்போ, அந்த துறையில இருக்கும் மற்ற அதிகாரிகளையும் அது பாதிக்குது என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்ப்பதில்ல பாருங்களேன். இது மட்டுமாங்க, டிராஃபிக்ல போற வழியில வாகனங்கள எப்படி ஓட்டுபவங்கள அவர்கள அவங்க தவறா வழி போனா கூட கூட அந்த பணத்த வாங்கிட்டு விட்டு விடுவது உண்டு. ரயில்ல கூட பாருங்களேன், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா என்ன செய்றாங்க? அ அந்த பணத்த வாங்கிட்டு அவங்களுக்கு சீட்டு குடுப்பதும் நம்ம பல இடத்துல நம்ம பார்த்திருப்போம். இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள்ல, அந்த துறையில நேர்மையா இருக்கிற நெறைய அதிகாரி இருக்காங்கங்க. சில சமயம் மக்கள் அவங்களையும் கூட தவறா நினைக்க அவலம் தானங்க ஏற்படுது. இங்க நேர்மையான நீதிமுறை இருக்காங்க. எப்படி ஒரு நம்ம மனுநீதி சோழன் வாழ்ந்த நீதிக்காக மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு இல்லையா அது? ஒரு பசு கன்று தன்னுடைய கன்று வந்து வீதியில வந்தப்போ, அந்த மனுநீதி சோழன் மகன் வந்து வீதி விலங்கன் வந்து தேர்ல ஏற்றி கொண்டுட்டதுனால, அந்த பசு வந்து நீதி வந்து அரசர்ட்ட கேட்டபோது, அந்த அரசன் என்ன செய்றாரு? மத்த அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, மா அவங்க மகன் மீது தப்பு இல்ல. அவர் என்றோ ராஜ உலா போற வழியில தான் அந்த கன்று வந்து தெரியாம விழுந்துட்டது. அதனால அவங்க மேல தப்பே இல்ல. நாங்கலாம் தேர்ல ஏத்தி அவங்கள கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவரு ராஜா என்ன செய்றாரு? அந்த பசு தன்னோட கன்ற இழந்து துடிக்கிறது போல, அந்த தாய் துடிப்பது போல, வீதி விலங்கனும் இறந்தத கண்டு அவன் தாயும் துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரே அந்த தேர்ல அந்த பையன அவங்க மகன கொன்ற சம்பவம்லாம் நம்ம நாட்டுல தானங்க நடந்திருக்கு. அப்போ இது மட்டுமாங்க. அப்ப இந்த இந்தியாவுல இங்க நம்ம இப்போ எதுக்குங்க இந்த பெண் மருத்துவர பார்த்திருக்கோம். இப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட அவலத்த கொண்டு தானங்க கல்கத்தால நடந்திருக்கு இல்லைங்களா? பெண் மருத்துவருக்காக பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு நேர்மையான நீதி வேண்டும் என்று மக்கள் எல்லோருமே பல விதத்திலயும் போராடி கொண்டு தானங்க இருக்கிறாங்க. இது இந்த துறைகள்ல மட்டும் இல்லங்க. எல்லா துறைகளிலும் சட்ட ஒழுங்கு ஏழைகளுக்கும், வசதி படைத்தவங்களுக்கும் ஒரு வேற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? வசதி படைத்தவன் என்ன செய்றாங்க? மேலிடத்துல போய் பணத்த கொடுத்து தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்றாங்க. ஏழை யாராவது அந்த குற்றத்துல தப்பே இல்லை என்றாலும் கூட மாட்டிக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிக்க நிலை தானங்க ஏற்படுது. அப்ப அவர்களின் குடும்ப நிலை என்ன ஆகுதுங்க? எத்தனை பாதிப்புள்ளாகுது இல்லைங்களா? அப்ப அந்த பிள்ளைகளின் அந்த குடும்பத்துல வளரும் சூழல் எப்படிங்க நல்லா இருக்கும்? அவங்களும் தவறான வழியில போயி திருடு, கொள்ளை இப்படி எல்லாத்தையும் துணிந்து செய்ய செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க இல்லைங்களா? இப்படிதாங்க குற்றங்களும் நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. அப்போ நம்ம மனித வாழ்வுக்கு இத வந்து நம்ம சுவாமிஜி அ 6, 7 தான் குடுத்திருக்கிறாங்க. பொருள் சுருக்கமா குடுத்திருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா, உலகில் வாழ்கின்ற உரிமை, நீதிநெறி, நீதிவழி, குற்றம், தண்டனை, நேர்மையான நீதிமுறை, மரண தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 சுருக்கங்களா குடுத்திருக்காங்க. அத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். மனித வாழ்க்கைக்கு ஏத்தான உயர்ந்த பண்பாடு தாங்க நேர்மையான நீதிமுறை. இது அப்போது ஒவ்வொரு நாட்டிலுமே அரசியல் தலைவர்களால வகுக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. அரசியல் தலைவர்களால மனித வாழ்க்கை பற்றிய தத்துவமும், விஞ்ஞானமும் என்ற 2 துறைகளிலுமே சிந்தனையின் மூலம் முழுமையாக அறிந்து கொள்வதாங்க. இதனால இன்று வரையில் அப்பழுக்கற்ற நீதிமுறையும், அதை செயல்படுத்துகிற முறையும் உலகில் உள்ள எந்த நாட்டிலுமே உருவாகவில்லையாங்க. இந்த பெரும் குறையே மனித வாழ்வை ஆங்காங்கே அந்த துன்பங்கள்ல ஆழ்த்தியும் வருகிறாங்க. நட்டம் தவிர்த்த வாழ்க்கையை உருவாக்க நினைக்கிற நாம, நேர்மையான நீதிமுறை தேர்ந்தெடுத்து அமல் நடத்தவும் வேண்டும் சொல்லி சொல்றாங்க மகரிஷி ஐயா. பிறந்த ஒவ்வொருவருக்குமே இந்த உலகத்துல வாழ்கிற உரிமை தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இல்லைங்களா? ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்போதைய மக்கள் சமுதாயத்துல முழுமையான உதவியோடு தானங்க நடந்து வருது. அதனால தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ துன்பம் இயலாத வகையில வாழ்கிற முறையின மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பின்பற்றி அமைதியோடு வாழவும் வேண்டும். மனித காலம் மனித குலம் வந்து ஆதி காலத்துல இருந்து அறிவை பற்றி சிந்தனையே இல்லாததுல இருந்தும் கூட இதை தொடர்ந்து வாழ்ந்து வருகிறாங்க.
நீதிவழி என்னன்னு பார்த்தோம்னா, தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் இல்லா செயல்களையும் நிகழ்ச்சிகளையும் அதுக்காக பின்பற்றக்கூடிய முறைகளையும் தான் நீதிவழி என்று மனிதன் வகுத்துக் கொண்டான். இயற்கையின் பெருமைக்குரிய தன்மை என்னன்னு எந்த இடத்திலும் எந்த உயிர்களின் வாழ்க்கையிலும் அது ஒத்தும் உதவியுமே இருக்குங்க. நேர்மை என்பது தெய்வத்தின் நீதி என்பதால் அது ஒருபோதும் அழிவதே இல்லை. அது எப்போதுமே எல்லா நேரங்களிலும் நம்ம எப்ப நினைக்கிறோம் மகிழ்ச்சியா, நம்ம எல்லா நேரங்களிலுமே மகிழ்ச்சியாக வாழணும் நினைக்கிறோம். அணுவளவும் பிறழாமல் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கையை நெறிதான் நேர்மைன்னு சொல்லுவாங்க. நீதியின் நிலைக்களம் தான். ஒழுக்கம்னா தனி மனிதன் ஒழுக்கம் தாங்க. நாம நீதிமன்றத்துல எதிர்பார்க்கிற நேர்மையும் நீதியையும் தனி மனிதன் ஒழுக்கத்துல இருந்து தாங்க சமுதாயத்திற்கு நடைபெறுத்த முடியும். அப்ப நாம நீதிமன்றத்துல நீதியை எதிர்பார்த்தா கிடைச்சிடுமாங்க? கிடைக்காது இல்லைங்களா? தனி மனிதன்ல இருந்து தொடங்கி சமுதாயத்திலிருந்து நிலை பெற வேண்டும் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா எந்த துறைகளினாலுமே செயல்படுத்துவது யாருங்க? தனி மனிதன் தானே. அதனால தனி மனிதன் நேர்மையை புறக்கணித்து விட்டு எந்த துறைகளிலுமே நேர்மை எதிர்பார்க்க முடியாதுங்க. அதைத்தாங்க சுவாமிஜி சொல்றாங்க, வாழத் தெரியாதவர் நாட்டில் ஆளத் தெரியாதவர் ஆட்சிதான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அங்க என்ன நடக்கும்? கோழை, திருடன், கொள்ளையர், நோயாளி, தடியர்கள் இன்னும் பலர் உருவாகிதான் நிப்பாங்க இல்லைங்களா? பதவிக்கும் பணத்திற்கும் நடக்கும் போட்டியில குணத்தில் தான் மனிதன் குறைந்து போகிறான் இல்லைங்களா? இதுல நேர்மையை எங்கே காண்பது? கேடும் பெருக்கும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி என்பது வள்ளுவர் வாக்குங்க. இதுக்கு பொருள் என்னன்னா, கோடாமை என்றால் நீதி தவறாது, நடுநிலை தவறாமல் இருப்பது. சான்றோர் என்ற உறவுகளும் வழியாக வருகிற வெற்றி தோல்விகளும் அவர் சிறிதும் பாதிப்பதே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தினந்தோறும் எத்தனையோ ஏழை எளியவருக்கு அன்னதானம் கொடுத்து கொண்டிருந்தாங்களாம். அப்ப பசின்னு யாரு எங்க இருந்து வந்தாலுமே அங்க பசியாறி விட்டுதான் போவாங்களாம். இப்போ இப்படித்தான் தினந்தோறும் யாரு உணவு கேட்டாலும் அந்த வீடதான் கை நீட்டி காமிப்பாங்களாம். அப்போ இப்படித்தான் ஒரு நாள் என்ன செய்திருக்காங்க, வெளியே சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ சமைத்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்துல பறந்து செல்கின்ற கழுகு ஒன்று பாம்பை கொத்திட்டு போயிட்டு இருந்ததாங்க மேல. அப்ப அந்த பாம்போட விஷம் ஒரு துளி சாப்பாட்டுல விழுந்துட்டதாம். அதை யாருமே கவனிக்கல. அந்த சாம்பாரையும் எல்லோருக்கும் சமையல்காரர்கள் பசியோட இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அன்று பரிமாறிய உடனே அந்த சாப்பாட்டை யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ எல்லோருமே இறந்துட்டாங்களாங்க. அந்த ஊரே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டதாம். மக்களோட மனசெல்லாம் கஷ்டப்பட்டதாம். அந்த நேரத்துல அந்த மனிதரும் என்ன செய்தாங்களாம், இப்படி ஆயிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்தை வழங்குவதை நிறுத்திட்டாங்களாம். இதனால ஏழைபாலை மக்கள் எல்லாருமே வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் சாப்பாடு கிடைக்காம. இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தன் என்ன செய்தாங்க, அவர்கள் போய் யம தர்ம ராஜாவிடம் போய் கேட்டாங்களாம், இதற்கு யாரு காரணம்? இந்த கணக்கை யார் கணக்குல எழுதுவது? சமையல் செஞ்சவர் மேலையா, இல்ல பறந்து போகும் மேலே போகும் கழுகு மேலையா, இல்ல அந்த பாம்பு மேலையா, இல்ல அந்த அன்னதாரம் போட்டவர் மேலையா என்று கேட்டவுடன் யமதர்ம யமதர்மனே கொஞ்சம் குழம்பி போயிட்டாங்களாம். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு, இந்த கணக்கை யார் மேல எழுதுறதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இத அப்படியே போனதாங்க. நாளு, வாரம், மாதம், வருடங்கள் என உருண்டோடியதா. அந்த ஒரு வருடம் கழித்து எந்த நாள் அந்த மக்கள் எல்லாம் இறந்தாங்களோ அதே நாள்ல கடவுளுக்கும் அந்த இறந்த மக்களுக்கும் பூஜை எல்லாம் செய்துட்டு
திரும்பவும் அந்த அன்னதானத்தை தொடங்கினாராங்க. முதல்ல மக்கள் எல்லாம் சாப்பிட வர்றதுக்கே பயந்தாங்களாம். அதன் பிறகு நாளடைவுல தினம் தினம் அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்பு மக்களும் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப நாட்களும் நகர்ந்தன. ஒரு அந்த வழியா வந்த வழிப்போக்கன் வரும்போது, வெளியூர்ல இருந்து வரப்போ, அப்ப அந்த வழியா வந்துட்டு இருக்கிறப்போ, ஒரு வீட்டின் வெளியே ஒரு பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்களாம். அன்னதானம் கொடுக்குறாங்களேம்மா, அந்த இடம் எங்க இருக்குமா? எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அங்க போய் தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிட்ட கேட்க, அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, அதோ அந்த இடத்துல தான் அன்னதானம் போடுறாங்க. ஆனா அந்த சாப்பாட்ட சாப்பிட்டதுமே நீ இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு அவரு கேட்டதுமே என்ன ஆயிட்டாரு, பயந்து போய் ஓடிடுறாரு. அப்போ என்ன செய்றாங்க, இது போல தான் அந்த பாட்டியும் வெளியூர்ல இருந்து வர்றவங்கட்ட, கேட்கிறவங்கட்ட இப்படி தினமும் சொல்லி, அவங்களும் என்ன செய்றாங்க, இறந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுறாங்களாம் சாப்பிடாமலே. அப்ப இத பார்த்த உடனே யமதர்மராஜா என்ன செய்றாரு, சித்திரகுப்தன கூப்பிடுறாரு. "நீ கேட்டயே இந்த கணக்க யாரு பேர்ல எழுதுறதுன்னு, இந்த பாட்டி கணக்குல எழுது" என்று கட்டளையிடுறாரு. அதே போல சித்திரகுப்தனும் கேள்வி ஒன்று கேட்காமல் அந்த பாவத்த பாட்டி கணக்குல எழுதி வைத்து விட்டார். இக்கதையின் நீதி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு செல்வந்தர் அன்னதானம் போடுவது இயற்கையே. அன்னதானத்திற்கு சமையல் செய்பவரும் இயற்கையே. ஒரு கழுகு தன் பசிக்காக பாம்பை பிடித்து உண்ணுவதும் இயற்கையே. அந்த பாம்பும் அந்த கழுகால் உயிர் போக வேண்டும் என்பதும் இயற்கையே. ஆனால் பாவம் ஏன் அந்த பாட்டிக்கு போனது? இயற்கையின்படி நாம் நடந்து கொண்டாலும் நாம் எந்த செயலை செய்தாலும் அது பாவக் கணக்கில் சேராது. அந்த பாட்டிமா இயற்கைக்கு முரணாக பேசியது என்றோ என்றோ நடந்த விஷயத்தை இன்னைக்கும் அதை சுட்டிக்காட்டி சாப்பிட வருபவர்களை எல்லாம் சாப்பிட விடாமல் தடுப்பது முறையன்று இல்லையா? முறை இல்லையே. இது இயற்கைக்கு முரணானது இல்லையா? நாம என்ன நீதி கிடைக்கும் என நினைச்சிட்டு இருப்போம். ஒண்ணு செல்வந்தருக்கு, இல்ல சமையல்காரருக்கு, இல்ல கழுகுக்கு, இல்ல பாம்புக்கு கிடைத்திருக்கும் என்று நினைச்சிருப்போம். இது நமக்கு இருக்கும் அறிவு. ஆனால் பிரபஞ்ச அறிவு, அதனுடைய நீதி தனித்துவமானது இல்லையா? அதனால் பிரபஞ்ச நீதி எப்பயுமே வலுவானதுங்க. நாம் அதன்படியே வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு நலம் பயக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுவாமிஜி கூட சொல்றாங்க, இயற்கையை விதியறிந்து ஏற்று மதித்து ஆற்றும் முயற்சி வெற்றி பெற முழு அமைதி என்றும் இன்பம் என்று சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா குற்றம் பலவிதம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. திருடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாததனால் திருடனோ நல்லவன் போல இருப்பதும், திருட்டையே தொழிலாக கொண்டவனுக்கு அவன் செயலை வேற யாரும் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அவனும் நல்லவனாக தான் பார்க்கப்படுவான். திருட்டை பற்றி செய்யாத உத்தமனா கொண்டவனா கூட இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால சந்தேகத்தால திருடியதா குற்றத்தை சாட்டப்படுவதும் உண்டு. திருடியவன கையும் களவுமாக பிடித்து திருடிய பொருளை பார்த்த சாட்சி இருந்தும் நீதிமன்றத்துல வந்த பிறகு அவன் செய்யாதது போல் நிரூபிக்க முடியாமலும் போய்விடுவதும் உண்டு. ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளியினா நிரூபிக்கப்பட்டு மற்ற நீதிமன்றத்தில் விடுதலை பெறுவதும் உண்டு. இதைத்தான் மகரிஷி ஐயா சொல்றாங்க ஞான களஞ்சியத்துல. திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டிடாமல் திருடனவன் நல்லவனாய் இருப்பதுண்டு. திருடியே பிழைப்பவனின் செயலை மற்றோர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோக்கியனே. திருடாத உத்தமனும் சந்தேகத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவதும் உண்டு. திருடியவன் பிடித்து விட்டேனே, சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வந்தும் பொய்த்ததும் உண்டு அப்படின்னு சொல்லி ஞான களஞ்சியத்துல சுவாமிஜி சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா தண்டனை. இந்த நீதியானது தவறாமல் நிலை பெற்று தொடர்ந்து வந்து நீதிக்கு முரண்படான செயலை தடுக்க வேண்டும் சொல்றாங்க. அந்த மாதிரியான தங்களின் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளக்கூடிய முறையில் அறிவும் ஊட்டத்தக்க செயல்களை தண்டனைகள் என்று சொல்கிறோம். நீதித்துறையில தண்டனை கொடுக்கும் அதிகாரத்தை கையில் எடுக்கும்போது குற்றம் செய்யாதவர் சில சமயம் தண்டனையிலிருந்து தப்ப விட்டாலும் கூட குற்றம் செய்யாதவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குவது ஒரு பெரிய குற்றம் என்கிறாங்க. குற்றம் செய்யாதவர்கள் ஒரு கண்டிக்க தண்டிக்கவே படக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. மரண தண்டனைக்கு சொல்றாங்க சுவாமிஜி, ஒருவன் காலை உடைத்து விட்டால் அவன் காலை நீதி என்று சொல்லி
முடி ஒடித்து விட்டாலும் அவனோட ஒருத்தனோட கண்ண பழுதாக்கி விட்டால் அதற்கு பதிலு இவனோட ஒரு கண்ணை எடுத்து விடுவதும் என்றது நீதியை கற்றுக் கொடுத்தாலும் கல்வி அறிவு வளராத காலத்தின் போது இந்த நிலை பிற ஏற்பட்டது. ஆனா பிறர் படும் துன்பம் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். உறுப்புக்கு உறுப்பு இழப்பது நீதி, கொலைக்கு கொலை நீதி என்று அன்று இருந்த கருத்து சிந்தனை ஆற்றல் மிகுந்த அறிவாளிகள் மிகுந்த இன்றைய விஞ்ஞான காலத்துல இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுவாமிஜி. அடுத்ததா பார்த்தோம்னா மனைவி மக்கள் துன்பம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம உண்மையை உணர வேண்டுங்க. அறிவில்லாதவன் ஒரு கொலையை செய்தான். அறிவிலே தெளிந்தவன் தண்டனை என்ற பெயரில மற்றொரு கொலையை செய்கிறான். தண்டனை குடுக்கிற பேர்ல நம்மளும் ஒரு கொலையை தான் செய்யறோம்னு சொல்லி சொல்றாங்க. இதனால இந்த 2 வகையான கொலைகளாலுமே அவர்களை நம்பி பின்னால இருக்கிற மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா? மனைவி, மக்கள், பெற்றோர் என்று எத்தனை பேரும் ஒருவரோட மரணத்தினால வாழ்வின் வளம் இழந்து காலம் முழுவதுமே துடிதுடித்து வருந்த வேண்டிய இருக்கிறது இல்லைங்களா? மேல சொன்ன மாதிரி குற்றவாளியின் உறவினர்கள் என்ன தவறு செய்தாங்க? அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே வருந்தும் அளவுக்கு ஏன் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்றாங்க. ஒருவன் குற்றவாளியா இருக்கிறதுன்னா அவனை தாங்கும் சமுதாயத்திலேயே தவறு இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அவன் வளர்ந்த விதமும் அவர் பணி இல்லாத குறையும் எத்தனையோ மனிதர்களையும் குற்றவாளியா ஆக்குது. இந்த பின்னணி ஒவ்வொரு மரண தண்டனை பெற்றவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜாதி, மதம், மொழி, இனம் வேறுபாடு இந்த விஞ்ஞான காலத்துல சிந்தனையை சீர்திருத்தமும் தனி மனிதன் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் பின்பற்றி வர வேண்டும் சொல்லி சொல்றாங்க. இதே போல ஜாதி, மதம், இனம், மொழி என்ற வேறுபாட்டினால ஏற்படும் பகை உணர்வுகளில் எத்தனையோ பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்கெல்லாம் செய்த குற்றம் என்ன? எவனோ ஒருவன் சாதிக்காரனை இல்ல ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவரை அடித்து விட்டால் இன்னொரு இடத்துல இருக்கும். இன்னொருத்தர சாதிக்காரனையும் அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், கொன்றும் விடுகிறான். அங்குள்ள அவனுக்கும் இங்குள்ளவனுக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மதம், சாதி, மொழி, இனம் என்ற பெயரால் நடந்து கொண்டிருக்கும் பகை, போர், மரணங்கள் எல்லாமே இறையின் அறிவின் நியதிப்படி, இயக்க நியதிப்படி பெரும் குற்றம் தானே. இயற்கை அறிவு மனித குலத்துல அனைவருக்கும் தேவையாக இருக்கிறது. அதனால கல்வி கற்கும் காலத்திலேயே கல்வியில ஒரு பகுதியாக நீதியை உணர்வையும் உணர்த்த வேண்டியது அறிஞர்கள் கடமையாகும் சொல்லி சொல்றாங்க. அது ஆட்சியாளர்களின் பொறுப்பும் ஆகும் சொல்லி சொல்றாங்க. கடைசியா மரண தண்டனை அப்படின்றதுல பார்ப்போம். மரண தண்டனையே வேண்டாம் சொல்லி சொல்றாங்க சுவாமிஜி. மரண தண்டனை வேண்டாம் என்பதே தீர்வு. ஓய்வு பெற்ற நீதிபதிகள், விஞ்ஞான நிபுணர்கள், கல்வித்துறை நிபுணர்கள் இவர்கள் எல்லாம் மேலே விளங்கிய சமுதாய சீர்திருத்தங்களை செய்ய முயலும்படி வேதாத்திரியம் கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுவாமிஜி. இந்த வேதாத்திரியத்தின்படி அனைவரும் நடந்து பயன்பெறுவோம். இச்சிந்தனை இத்தனை நேரம் செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை நல்கிய நார்வே மண்டலத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.